ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கட உபநிஷதம். இப்போ இந்த கட உபநிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக இரண்டாவது பகுதியில 2 அத்தியாயங்களை நிறைவு செய்தோம். இப்போ இன்றைக்கு நாம் இந்த இரண்டாவது பகுதியில 3வது அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த இரண்டாவது பகுதியிலும் ஒரு 3 அத்தியாயங்கள் தான், அதோட முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கிறது இந்த 3வது அத்தியாயம். இப்போ இந்த 3வது அத்தியாயத்துல யமதர்மராஜன் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மரண பயத்தை வெல்வது எப்படி அப்படிங்கிறத சொல்றார். அதைத்தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஏன்னா மரணத்தை விட கொடியது மரண பயம். ஏன்னா மரணம் ஒரு முறை தான் மனிதனை கொல்லும். ஆனா இந்த மரண பயம் ஒவ்வொரு க்ஷணமும் அவனை கொன்று கொண்டே இருக்கும். அதனால மரணத்தை விட மிக கொடியது இந்த மரண பயம் என்பதாகவே பார்க்கிறோம். அப்ப இந்த மரண பயத்தை விடுமாறு இந்த 3வது அத்தியாயத்திலே யமதர்மராஜன் அறிவுரை கூறுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இந்த மரண பயத்தை விடுவதற்கு என்ன செய்ய போறோம்? அதுக்கு தான் இந்த ஆன்ம அனுபூதி, இறை அனுபூதி போன்ற உயர் அனுபவங்களுக்கு நம்ம உயரப் போறோம். அந்த உயர் அனுபவங்களுக்கு நம்ம உயரும் போது தான் நமக்கு மரண பயம் நீங்கும். ஏன்னா மரணம்ங்கிறது யாருக்கு? உடலுக்கு தானே, ஆத்மாவாகிய நமக்கு கிடையாது. ஆனா நம்ம அறியாமையில என்ன நினைக்கிறோம்? நான் இறந்து விடுவேன் அப்படின்ட்டு நம்மள நாமளே பயந்துக்கிறோம். ஆனா இந்த இறப்பு நமக்கு கிடையாது. அது போகின்ற இந்த உடலுக்கு தான். அப்ப இந்த புரிதலை இந்த அத்தியாயம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துது. அப்ப அந்த உயர் அனுபவங்களுக்கான ஒரு உயர் படியாகவே இந்த அத்தியாயமும் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப பொதுவா நாம இந்த கட உபநிஷத்துல பார்த்த விஷயங்கள் என்ன? மரணத்திற்கு பின்னால் என்ன உள்ளது என்பதுதான் நசிகேதனுடைய கேள்வியாக பார்த்தோம். அப்போ அந்த கேள்விக்கான பதில் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மரணத்துக்கு பின்னால் என்ன உள்ளது உண்மையிலேயே? ஆத்மா மட்டும்தான் உள்ளது. ஏன்னா இங்க ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்ல. ஆனா இப்போ நம்ம மரணத்துக்கு பின்னாடி அந்த ஆத்ம நிலையை அடையிறோமா? இல்ல மீண்டும் பிறவிக்கு உட்படுகின்ற மனோவியாபகத்துல சிக்கிக்கிறோமா? அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இங்க ஆராய்கிறோம். அப்ப நம்ம இங்க ஆராய்ந்து பார்க்கும்போது மரணத்துக்கு பின்னால் ஆத்மா மட்டுமே இருக்கிறது என்ற உண்மையை நம்ம உணர்ந்து கொண்டா, உண்மையில் நான் ஆத்மா என்ற ஒரு திடத்தன்மை நம்ம இடத்திலே உண்டாகிவிடும். அப்ப அந்த நிலையிலே மரணம் என்பது எனது உடம்புக்கு மட்டுமே நிகழ்கிறது, எனக்கு மரணமே இல்லை என்ற ஒரு ஆழமான உண்மை நமக்கு புரிய வரும். அப்ப இந்த உண்மையை தான் நம்ம இதுவரைக்கும் இந்த உபநிஷத்துல யமதர்மராஜன் சொல்ல கேட்டோம். அப்ப உண்மையா இப்ப நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நம்மள ஒரு ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆத்மாவா நம்ம இருக்கிறதுனால நமக்கு மரண பயம் கிடையாது. ஏன்னா நமக்கு மரணம் இல்ல. நம்ம வருவதும் இல்லை, போவதும் இல்ல. வந்து போகின்றவைகள் எல்லாம் தோன்றி மறைகின்ற பரமனின் ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் பல்வேறு பரிமாணங்களுக்குள்ள, பல்வேறு உடல்களுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு உடல்களுக்குள்ளேயும் அப்படி வந்து போகும்போது அந்த உடலிலே உண்டாகுகின்ற எண்ணங்களின் எழுச்சியினாலே மனம் உண்டாகின்றது. அந்த மனதுக்கு பின்னாலும் அந்த ஆத்மா தான் இருக்கிறது. அந்த ஆத்மா இருப்பதினால்தான் எண்ணங்களும் மனதின் வழியாக வெளிப்பட்டு விவகாரத்துக்குள்ளே நுழைகின்றது. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழமான உண்மையும் நமக்கு புரிகின்றது. அப்ப நம்ம மனம் போன போக்குல போகாம நம்மை வழிநடத்துகின்ற அறிவு சொல்லுவது போல நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம மரண பயத்தை வென்று மரணமற்ற பெருவாழ்வை நாம் எவ்வாறு அடைவது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை தான் நாம் இப்போ இந்த உபநிஷத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலையை நாம் அடைவதற்கான 3 அடிப்படை உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக யமதர்மராஜன் இந்த அத்தியாயத்துல பேசுறார். இப்போ நம்ம மரண பயமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழும்போதே வாழ்க்கையை சரியாக எதிர்கொண்டு வாழ வேண்டும். மரணத்துக்கு பின்னால் நாம் ஆத்மாவாக நிலைத்து நிற்க வேண்டும். இதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு.
அப்ப இதற்கான சில உண்மைகளை இங்க வந்து பேசப் போறார். இந்த 3வது அத்தியாயத்துல. அதுல வந்து முதல் மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஊர்த்வ மூலோ வாக்ஷாக ஏக்ஷாஸ்வத்த சனாதனஹ. ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவாமிருதமுஷ்யதே. தஸ்மின் லோகாஹ ஸ்ரிதாஹ சர்வே தது நாத்யேதி கச்சன ஏதத் வைத்தத். இப்ப இந்த மந்திரம் ஏற்கனவே நம்ம ஒரு டைம் பார்த்தோம். சில வார்த்தைகள் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா? நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதை வந்து ஒரு மரத்தோட ஒப்பிட்டு இங்க பேசுறார். யமதர்மராஜன் வந்து ஒரு மரத்தோட ஒப்பிட்டு பேசுறார். அப்படி பார்க்கும்போது ஒரு அரச மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அரச மரம் வந்து ரொம்ப பழமையானது. ஆனா அந்த மரத்துல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துல வந்து வேரெல்லாம் மேல இருக்கும். கிளைகள் எல்லாம் கீழ இருக்கும். அந்த மரம் வந்து ரொம்ப தூய்மையான மரம். அந்த மரம் தான் உண்மையிலேயே இறைவனா இருக்கு. அது அழிவற்றதா இருக்கு. எல்லா உலகங்களும் அதையே சார்ந்து இருக்கின்றன. அதை யாரும் கடந்து செல்லவும் முடியாது. அதுவே நீ கேட்ட பொருள் என்பதாக இந்த மந்திரத்துல தெளிவுபடுத்துறார். இந்த முதல் மந்திரத்துல. அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை என்ற ஒரு அரச மரம் இருக்கு. நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அது தலைகீழாக நிற்கின்ற ஒரு அரச மரத்தோடு ஒப்பிடப்படுகின்றது. இப்ப இந்த தலைகீழாக நிக்கிற அரச மரத்தினுடைய ஓமானம் வந்து நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில பார்த்திருக்கிறோம். பகவத்கீதை படிச்சவங்களுக்கு தெரியும். பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயத்துல இந்த தலைகீழாக நிற்கின்ற மரத்திற்கான சில விஷயங்கள் பேசப்படுது. அங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அதை ரொம்ப ஆழமாக பேசுகிறார். அதுல வந்து தலைகீழான ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை பற்றிய ஒரு விஷயத்தை அங்க தெளிவுபடுத்துவார் பகவத்கீதையில. இப்ப பொதுவா எல்லா மரங்களிலுமே வந்து வேர்கள் தான் வந்து கீழ் நோக்கியும், கிளைகள் எல்லாம் மேல் நோக்கியும் இருக்கும். ஆனால் அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகின்ற அந்த பகவத்கீதை 15வது அத்தியாயத்துல வருகின்ற ஒரு மரம் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து அஸ்வத்த மரம் என்று பெயர். அஸ்வத்த மரம்னு பேரு. அந்த மரம் வந்து தலைகீழாக இருப்பதாக அங்கு சொல்லப்படுது. அதே விஷயத்தை தான் இப்ப இங்க யமதர்மராஜன் இந்த முதல் மந்திரத்துல இப்ப சொல்றார். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணனால் குறிப்பிடப்படுகின்ற மரம் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அது ஒரு பௌதீக மரம் கிடையாது. நம்ம வெளி உலகத்துல பார்க்கக்கூடிய மரம் மாதிரி அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் என்ற ஒரு விஷயம் வந்து நம்முடைய உளவியல் விஷயமாக இங்க பார்க்கப்படுது. இப்ப நம்ம மனித உடல் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த மனித உடல்ல நம்ம எப்படி இந்த உலகத்தை அணுகணும்? இந்த உடல் கிடைத்ததன் நோக்கம் என்ன? இதற்கு பிறகு இந்த உடலற்ற நிலையில நம்ம உண்மையில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைகளை விளக்குவதற்காகவே இந்த மரத்தை ஓமானமாக வைத்து, அந்த மரத்தையும் ஒரு தலைகீழ் வடிவத்திலே கொடுத்து, அதை பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து இங்கு ஆராயப்படுகின்றன. அப்ப அப்படிப்பட்ட மரத்திலே வேர்கள் மேல் நோக்கியும், கிளைகள் கீழ் நோக்கியும் இருப்பது ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்ப வேர்கள் மற்றும் கிளைகள் வந்து எதற்காக இருக்கு? அந்த மரத்தினுடைய செயல்பாடுகளுக்காக இருக்கின்றது என்று நம்ம பொதுப்படையா புரிஞ்சுக்கிறோம். இப்ப பொதுவா கிளைகள் தெரியும்போது நம்ம நடைமுறை மரத்துல என்ன நடக்குது? வேர்கள் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. வேர்கள் எல்லாம் என்ன பண்ணும்? பூமிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அந்த வேர்கள்ல இருந்து வெளிப்படுகின்ற தண்டு மட்டும் தான் பூமிக்கு மேல தெரியும். அப்புறம் அந்த தண்டிலிருந்து நிறைய கிளைகள் பரவும். அப்புறம் அந்த கிளைகள்ல இருந்து இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் என்று ஒவ்வொரு மரத்துக்கான அந்த விசேஷத்தன்மை வெளிப்படுவதை நம்ம அனுபவத்திலே நடைமுறையிலேயே பார்க்கிறோம். ஆனா மண்ணுக்கு அடியில மறைந்திருக்கின்ற வேர்களை நம்ம என்றைக்குமே பார்க்க முடியாது. அது வந்து நடைமுறையில சாத்தியம் இல்ல. ஆனா இப்ப இங்க சொல்லக்கூடிய மரம் வந்து தலைகீழ் மரமா இருக்கிறதுனால, வேர்கள் எல்லாம் மேல் நோக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்ப வேர்கள் தான் இங்க மெயினா தெரியுது. மற்றவெல்லாம் தெரியாம பூமிக்கு அடியில போய் மறைஞ்சுக்கிற மாரி மாற்றப்பட்டதா, தலைகீழ் மரமா நம்ம இத பார்க்க போறோம். அப்ப இங்க இதனுடைய தாத்பரியத்த நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராய்ந்து பார்த்தா, இப்ப நாம இந்த பூமிங்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து வேர் எங்க தெரியுமா இருக்கு? மேல தான் இருக்கு. அதத்தான் இங்க வந்து தாத்பரியமா, பூடகமா மகான்கள் பேசுறாங்க. இப்ப இந்த எல்லையற்ற பிரபஞ்சம் வந்து எதன் வாயிலாக இயங்கிக் கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பூமிங்கிற பந்தாகட்டும், இந்த பூமி போன்ற மற்ற கோள்கள் ஆகட்டும், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாகட்டும்,
இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களுக்கும் ஆதாரமா ஒண்ணு இருக்குது இல்லையா? அதுதானே அதற்கான வேரா இருக்க முடியும். அப்ப அந்த வேர் எங்க இருக்கு அப்படின்னா, அது மேல தான் இருக்கு. அது ஆகாய தத்துவமா பரந்த வெளியாக மேல் நோக்கி பரவி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை பூடகமாக இங்கு மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்ப இந்த பரந்த வெளியிலே நாம் பார்க்கின்ற நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாகின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாமே அந்த வெட்ட வெளியிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கின்றன. ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கின்ற கேலக்ஸி இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்த யுனிவர்சலே அந்த பரவெளியில, வெட்ட வெளியில தான் மிதக்கிக் கொண்டிருக்கின்றன. அப்ப இங்க மேல் நோக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை சொல்லுதுன்னா, அந்த ஆத்மாவை குறிப்பிடுது, அந்த பரமனை குறிப்பிடுது, அந்த வெளியை குறிப்பிடுது, அந்த வெட்ட வெளியை குறிப்பிடுது என்பதாக நாம் இங்க புரிந்து கொள்றோம். அப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல சொல்ல வருகின்ற அஸ்வத்த மரம் என்றும், அதன் வேர்கள் இந்த வெட்ட வெளியினுடைய அனைத்து படைப்புகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது என்பது போலவும் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேர்கள் தான் எல்லாவற்றுக்கும் படைப்பின் முதன்மை காரணத்துடன் தொடர்பு பட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒரு மரம் வளர்வதற்கு வேர் தானே ஆதாரம். வேர் இல்லைன்னா அந்த மரம் செழித்து வளராது. வேர் துண்டிக்கப்பட்டு விட்டால் அந்த மரம் இறந்துவிடும். அப்ப அந்த மரத்துக்கான அத்தனை ஆற்றல்களும் எதன் வழியா மரத்துக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்கள் வாயிலாகத்தான் அந்த மரத்துக்கு போகும். அப்ப வேர் ஒரு முக்கிய விஷயமாக, ஒரு முதன்மை விஷயமாக அந்த மரத்துக்கு நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இங்க நாம் பார்க்க இருக்கின்ற தலைகீழான மரம் இருக்கு இல்லையா? மனித வாழ்வின் உளவியல் உண்மையை விளக்குவதற்காக இந்த தலைகீழான மரத்தை பத்தி இங்க யமதர்மராஜன் பேசுறார். அப்ப நீங்க தலைகீழான மரம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவா ஒண்ணு தலைகீழா தெரியும் அப்படின்னா எப்படி தெரியுங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கின்ற மரத்த நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த மரம் நீங்க பிரதிபிம்பமா அந்த நீர்ல பார்க்கும்போது தலைகீழா தெரியும். நீங்க ஆற்றங்கரை ஓரத்துல நின்னு அந்த ஓரத்துல இருக்கிற மரத்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மரம் தண்ணீல தலைகீழா தெரியும். அப்ப இந்த ஆழமான உண்மையை இங்கு மகான்கள் நமக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்முடைய வாழ்க்கை என்ற ஒரு விஷயமே பிரதிபிம்ப நிலையில தான் இருக்குது. உண்மை நிலை கிடையாது. யதார்த்த நிலை கிடையாது. எப்படி மரத்தின் பிரதிபிம்பத்தை தண்ணீரில் பார்க்கும்போது, மரம் தலைகீழாக இருப்பதை நாம் பார்க்கின்றோமோ, அதன் வேர் பகுதி மேலேயும், கிளைகள் கீழேயும் இருப்பதாக நமக்கு தெரிகின்றதோ, ஆனால் அது என்ன? பிரதிபிம்பம். அது உண்மையான மரம் கிடையாது. ஆனா உண்மையான மரம் எங்க இருக்கு? அந்த ஆற்றங்கரையின் ஓரத்திலே கரையின் மீது நின்று கொண்டிருக்கிறது. அப்ப நிஜத்தை விட்டுட்டு நம்ம நிழல பார்த்தோம்னா, அந்த நிழல் தலைகீழா தான் இருக்கும். அப்ப அது மாரி இங்க மனிதனுடைய வாழ்க்கை ஒரு தலைகீழான மரத்துடன் ஒப்பிடப்படுகின்றது என்று இங்க யமதர்மராஜன் சுட்டிக்காட்டுகிறார். இங்க யமதர்மராஜன் சொல்ல வர்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை, இந்த உடல், மனம் எல்லாமே அந்த தலைகீழான மரத்தினோடு ஒப்பிடப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரதிபிம்பம் போன்றது. இது உண்மை அல்ல. அதாவது நம் வாழ்க்கையில் காண்பது எதுவும் உண்மையில் இல்லை. அவைகள் தலைகீழ் தோற்றம் என்பதாகவே இங்க இந்த மந்திரம் நமக்கு சொல்ல வருது. அப்ப இதனுடைய ஆழமான பொருள் என்ன அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்ப துன்பங்கள் இருக்கு. நிறைய இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறோம். எல்லாருக்குமே சுக துக்கங்கள் இருக்கு. எல்லாருமே சுகமா இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. இல்ல எல்லோருமே துக்கமாவே இருக்கிறோமான்னா அப்படியும் கிடையாது. நமக்கு 2ம் கலந்து தான் வரும். ஏன்னா வெறும் துக்கமாகவே இருந்தா நம்ம வாழ முடியாது. வெறும் சுகமாகவே இருந்தாலும் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நிழலினுடைய அருமை எங்க தெரியும்? வெயில்ல தானே தெரியும். வெயில்ல போயிட்டு இருக்கும்போது கடுமையான வெயிலு. எங்கேயாவது ஒரு மரம் நிழல் கிடைச்சு அந்த மரத்து நிழல்ல நம்ம ஒதுங்குனா தான், ஆஹா அருமையா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்வதற்கு அந்த நிழல் இருந்தால் தான் வெயில் இவ்வளவு கடுமையா இருக்குதுங்கிறதுக்கும் அந்த நிழலினுடைய வித்தியாசத்தையும் நம்மளால உணர முடியும். அது மாதிரி இங்க வாழ்க்கையில சுகம், துக்கம் என்பது 2ம் இருக்கத்தான் செய்யும். இதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் தான் நமக்கு வர வேண்டும். அதுதான் நமக்கு வர்றதில்ல. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? வெறும் சுகம் மட்டும் தான் இருக்கணும். துக்கமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு இன்பம் மட்டும் வந்தா போதும். துன்பம் வரக்கூடாது. அப்ப நம்ம இந்த பிறப்பை என்ன பண்றோம்? இன்பமாக கொண்டாடுறோம். இப்ப ஒரு குழந்தை பொறந்துருச்சுன்ன உடனே, ஆஹா குழந்தை பொறந்துருச்சு பர்த்டே அப்படின்னு சொல்லி எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் வர சொல்லி பர்த்டே செலிப்ரேஷன் என்ஜாய் பண்றோம். ஆனா டெத்துங்கும்போது அப்படியே துயரம் அடைகிறோம், கவலைப்படுறோம், வேதனை அடைகிறோம். அந்த துன்பத்தை கண்டு நடுங்குகிறோம்.
அப்ப இங்க 2 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில இருக்கிறத நம்ம சாதாரணமா பார்க்கிற அளவுக்கு பக்குவம் ஆகணும் அப்படிங்கிறத இங்க யமதர்மராஜன் சொல்ல வர்றாரு. இந்த மந்திரத்துல அவர் சொல்ல வர்ற ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிறப்பையும், இறப்பையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பக்குவம் நமக்கு வரணும். அதுதான் இங்க வாழ்க்கையினுடைய புரிதல். நம்முடைய வாழ்க்கையினுடைய புரிதல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த விஷயத்துல மரணத்தைக் கண்டு பயப்படுவது எதனால? அந்த உடல் அழியிறதுனால. அந்த உடல் அழிவதனால ஏன் பயம் வருது? அந்த உடல் எனது என்று அபிமானிப்பதினால. அப்ப அந்த அபிமானம் முதல்ல நம்மிடத்திலிருந்து நீங்கணும். இந்த உடலே நான் கிடையாது. நான் அந்த தூய அறிவாகிய ஆத்மா என்ற அந்த தன்னுணர்விலே, நம்முடைய சுயத்திலே நம்ப நிலையாக நின்று பழகும்போது தான், நமக்கு மரண பயம் இல்லாமல் போகும். அதைத்தான் மகான்கள் இங்கு ஆழமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்ப இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட மகான்கள், பிறவியே வேண்டாம் என்கிறார்கள். மரணத்தைக் கண்டு சிரிக்கிறார்கள். மரணத்தை நேசிக்க வேண்டும் என்கிறார்கள். இதைத்தான் நம்ம கடந்த வகுப்புல சுவாமி விவேகானந்தர் சொன்னதாக நம்ம பார்த்தோம். சுவாமி விவேகானந்தர் கடந்த வகுப்புல சொன்னார் இல்லையா? மரணத்தை நீ எதிர்கொள்ள கத்துக்கணும். மரணத்தையே நீ தியானிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தார். அப்ப ஏன் இந்த மரணத்தை பற்றி மகான்கள் இவ்வளவு ஆழமாக பேசுறாங்க அப்படின்னா, அந்த மரண பயம் தான் நம்மளை அனுதினமும் இந்த வாழ்க்கையில நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. எப்ப நம்ம இறந்துருவோமோ, ஏதேனும் நோய் வந்துருவோமோ, ஒரு சின்ன சளி பிடிச்சாலே கொரோனாவோ அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பயம் வருது. ஏன்னா, அப்படி நம்முடைய மனதில பயத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். மரண பயத்தை இந்த சமுதாயம் உண்டாக்கிக் கொண்டே இருக்கு. அப்ப நமக்கு எப்போ நம்மளை ஆத்மா என்று நாம் தெரிந்து கொள்கிறோமோ, அப்ப நமக்கு மரண பயம் போயிடும். அது உடம்புக்கு தானே வருது. அது வந்தா வரட்டும், போனா போகட்டும் அப்படிங்கிற ஒரு துச்சமா நம்ம நினைக்கும்போது, அந்த மரணம் கூட நம்மளை கண்டு பயப்படும். ஏன்னா, மரணத்தையே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் வந்துட்டவனுக்கு தானே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்லன்னா ஒவ்வொரு வினாடியும் பயந்து, பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவன் எப்படி நிம்மதியா வாழ்வான்? நிம்மதியா வாழ முடியாது. அவன் பயத்திலேயே தான் வாழ்வான். அப்ப இங்க மரண பயத்தை வெல்வதற்கான சில வழிமுறைகளை இங்க யமதர்மராஜன் சொல்லிக் குடுக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க துறவு என்பது கூட மரணத்தை நேசிப்பதன் அடிப்படையில பலராலும் மேற்கொள்ளப்படுகிறது. சாதாரணமான மனிதர்கள் வாழ்வை நேசிக்கின்றார்கள். ஆனால் துறவிகள் மரணத்தை நேசிக்க வேண்டும் என்பதாகவே இங்கு சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அது மாதிரி தான் இந்த உலகம், அதன் உறவுகள், அவைகள் தருகின்ற சுகங்கள் எல்லாவற்றையும் உண்மை, அவைகள் நிலையானவை என்று நாம் நம்புவதினாலே தான் நமக்கு பல சங்கடங்கள் உண்டாகின்றன. ஆனால் நாம் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை, உண்மையை நாம உணர்ந்து கொண்டு இதை கவனிச்சோம்னா, இங்க சுகம், துக்கம் என்ற 2ம் சமமாகவே நம்மிடத்திலே கையாளப்படுகின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ளும்போது, இந்த வாழ்க்கையினுடைய உண்மை, யதார்த்தம் நமக்கு நல்லாவே புரியும் என்பதாக சொல்றார். அப்ப உண்மையிலே இப்போ நம்ம வாழ்க்கை நிலை என்ன? அப்படின்னு பார்த்தா, இப்ப ஆற்று தண்ணீயில மரம் தலைகீழாக தெரிகிறது. அதன் உண்மையை உணர வேண்டுமானால், அதன் பிரதிபிம்பத்தை விட்டுவிட்டு, அந்த பிரதிபிம்பத்திற்கு ஆதாரமான நிஜமான மரத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அதனுடைய உண்மை புரியும். அதுபோலவே வாழ்க்கையின் உண்மையை நாம் அறிய வேண்டுமானால், இந்த படைப்புக்கு ஆதாரமான பரமனை பார்க்க வேண்டும். அத்தகைய பரமன் என்பவன் எப்படி இருக்கின்றான் அப்படிங்கிறத நாம ஆழ்ந்து நம்முடைய இந்த வேதாந்த பாடங்கள் மூலமா, இந்த ஆன்மவியல் வகுப்பு மூலமா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இறைவனை எப்படி பார்க்கிறோம்? அவனை ஒரு உணர்வு வெளியா தான் பார்க்கிறோம். உணர்வு வெளி, வெட்ட வெளி. ஏன்னா அவனிடத்துல எந்த ஒரு பற்றும் இல்ல. அவன் தானே பற்றற்றான். அவன் எதையும் பற்றிக் கொள்வது கிடையாது. அவன் தனியா இருக்கிறான். தன்னில் தானாய், தனித்துவமாய், தன்மயமாய் சதா அவன் இருந்து கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு பெயர்தான் இருப்பு, இறைவன் அப்படின்னு பேரு. அப்ப அந்த இறைவனுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னா, அவன் ஒரு தூய அறிவு ஒளி, வெட்ட வெளி. அப்ப அந்த அறிவு ஒளி, வெட்ட வெளி என்பது நம்மிடத்திலே எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா, உணர்வு வெளியாக ஒரு சிறிய ஆகாசமாக நம்முடைய உடலுக்குள்ளே அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப வேத உபநிஷதங்களுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே இங்கே நாம் பார்க்கும்போது, இப்ப நம்ம என்ன இந்த உணர்வு நிலையை உண்டாக்க வேண்டும் என்று பார்த்தால், ஒருமை உணர்வாக நாம் அதை அனுபூதியிலே உணர வேண்டும் என்றுதான் இங்கு மகான்கள் நமக்கு ஆழமான உண்மைகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏன்னா நம்ம தனியான ஒரு உடல் எடுத்து வந்த பிறகு, அந்த வெட்ட வெளியான உணர்வு வெளிய ஒரு வரையறைக்குள்ள, ஒரு வரம்புக்குள்ள கொண்டு சுருக்கிக்கிட்டோம். ஏன்னா நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறேன், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நம்ம சுருக்கி வச்சு பார்க்கிறோம். அந்த சுருக்கி வச்சு பார்க்கிறது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உணர்வு லெவலுக்கு போகிறது இல்ல. பெரும்பாலான மனிதர்கள் உடல் அளவிலேயே நின்னுகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நான் இந்த உடல், நான் இன்னார் என்ற ஒரு அபிமானத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் இன்னும் உணர்வையே தொட ஆரம்பிக்கல.
உணர்வ தொட்ட பிறகு அதற்கு மேல இன்னும் சில வேலைகள் இருக்கு. உணர்வ தொட்ட பிறகு, அந்த உணர்வு தன்னுணர்வு, உள்ளுணர்வு என்ற தன்னுடைய தனித்துவமான நிலையிலிருந்து அந்த பேருணர்வு தன்மைக்கு நம்ம பிரகாசிக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் இருக்கு. ஆனா இங்க நாம என்ன பண்றோம்? முதல் படிக்கட்டே தாண்டல. இந்த உடல் அபிமானத்தையே நம்ம இன்னும் விட மாட்டேங்கிறோம். உடல் அபிமானத்த விட்ட பிறகு தானே உணர்வு பிடிக்க முடியும். உணர்வ பிடிச்சா தானே அந்த உணர்வு வெட்ட வெளி தன்மையில பறந்து கிடக்குது. அது பேருணர்வு நிலையில இருக்குங்கிற அளவுக்கு நம்ம போக முடியும். அப்ப அந்த படிநிலைகள நம்ம படிப்படியா பயணிக்கிறதுக்கான முயற்சி நம்மிடத்தில ஆழமாக எழுந்திருக்க வேண்டும். அதற்கான ஆர்வம் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்று இங்க வேத ரிஷிகள், அனுபூதியில் உணர்ந்த மகான்கள் நமக்கு அதை வெளிப்படுத்துகின்றார்கள். யமதர்மராஜனும் இங்க அதத்தான் சொல்றாரு. அந்த ஒருமை உணர்வு அந்த பேருணர்வு பொருளையே குறிக்கிறது. அப்ப இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே என்ற அந்த ஏகாந்த நிலைக்கு நம்மை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்பதாகவே பார்க்கப்படுது. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்கு நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது இறைவனிலிருந்து வேறுபட்டது அல்ல. இந்த வாழ்க்கையில நம்ம 2 விஷயங்கள பார்க்கிறோம். அக வளர்ச்சி, புற வளர்ச்சி அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே இத பத்தி நெறைய பேசியிருக்கிறோம் இந்த கடோபனிஷத்திலேயே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பெரும்பாலானவர்கள் புற வளர்ச்சியை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய அக வளர்ச்சிக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்வது கிடையாது. ஆனா நம்முடைய அக வளர்ச்சிக்கான உண்மையான வாழ்க்கை என்பது எங்க நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மா, கடவுள், அனுபூதி போன்ற இந்த விஷயங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா இந்த புறத்துல எப்படி பணம், பதவி, பட்டம் அப்படி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். புற விஷயங்கள் நம்ம எதை சார்ந்து இருக்கு? நமக்கு ஒரு பட்டம் தேவைப்படுது, ஒரு பதவி தேவைப்படுது, அதற்காக பணம் தேவைப்படுது. இப்படிதான் நம்ம புறத்துல எவ்வளவோ விஷய சுகங்களை உண்டாக்கி வைத்துக்கொண்டு, அதை நோக்கிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது மாதிரி இந்த அக வளர்ச்சிக்கான வாழ்க்கைக்குள்ள சில ஆழமான உண்மைகள் இருக்கு. அது நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஆத்மா என்ன? கடவுள் யார்? அனுபூதி நிலை என்பது என்ன? என்ற ஒரு விஷயங்களை நாம் நமக்குள்ளே ஆராயும் போதுதான், அதை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் உண்டாகும் போதுதான், இந்த வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை நமக்கு விளங்கும் என்பதாகவே இங்கு யமதர்மராஜன் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நிஜத்தை விட்டுவிட்டு நிழலை பற்றிக் கொண்டுள்ளோம். அப்ப இந்த நிழலை பற்றிக்கொண்டு இதுதான் உண்மை என்று நாம் புற வளர்ச்சிக்கான வாழ்க்கையை ஓடுவதினாலே, அக வளர்ச்சிக்கான வாழ்க்கையை நாம் விட்டு விடுகின்றோம். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையை நம்ம புற வளர்ச்சிக்காக ஓடுவதினால் பயன் இல்லை. ஏனென்றால் அந்த புற வாழ்க்கை நமக்கு முழுமைத்தன்மையை கொடுக்கப் போவதில்லை. எவ்வளவுதான் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும், ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டுட்டு தான் போகப் போறோம். அப்ப எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஏன்னா இங்க ஆன்மீகத்தினுடைய அடிப்படை உண்மை அதுதானே. கொண்டு வரும்போது என்ன கொண்டு வந்தோம்? வெறும் கையோட வந்தோம். போகும்போது என்ன கொண்டு போகப் போறோம்? வெறும் கையோட போகப் போறோம். ஏன்னா அந்த கிரேட் அலெக்சாண்டர்ன்ட்டு வரலாற்றுல படிச்சிருக்கோம் இல்லையா? மகா சக்கரவர்த்தி, இந்த உலகத்தையே ஆளணும்னு ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து இந்தியாவினுடைய சில பகுதிகளை கைப்பற்றிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மரணம் வந்துடுது. அவர் திருப்பி தன்னுடைய நாட்டுக்கு திரும்பவே இல்ல. நிறைய வழியில எத்தனையோ ராஜ்யங்களை தனதாக்கிக் கொண்டே வந்தாலும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு வெறியில அந்த அலெக்சாண்டர் ஆட்சி செலுத்த ஆசைப்பட்டாலும் மரணம் வந்துடுச்சு. மரணம் வந்த உடனே அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. மரணத்தினுடைய தருவாயில சொல்றாரு அவருடைய சிஷ்யர்களை கூப்பிட்டு, "இங்க வாப்பா, இப்ப நான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆளணும், இந்த உலகத்தையே நான் அரசாளணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லாத்தையும் நான் அப்படியே வென்று கொண்டே வந்தேன். ஆனா இப்போ என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்காமயே நான் இந்த உடம்பை விட்டுட்டு போகப் போறேன். அப்ப இதுக்கு ஒரு எல்லை இல்ல. இந்த ஆசைக்கு ஒரு எல்லையே கிடையாது. நான் எவ்வளவு தான் அடையணும்னு நினைச்சாலும் அதை முழுமையா நான் அடைய முடியாம தான் இந்த உடம்பு மரணத்தை அடையப் போகுது. அப்ப இதிலிருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுதுப்பா. என்ன அப்படின்னா, நான் வரும்போது எப்படி வெறும் கையோடு வந்தனோ, அது மாதிரி போகும்போதும் வெறும் கையோடு தான் நான் போகப் போறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன சவப்பெட்டியில வச்சு புதைக்கும்போது, அந்த சவப்பெட்டியினுடைய 2 பக்கத்துல 2 ஓட்டைகள் போட்டு என்னுடைய 2 கைகளையும் வெளியே தொங்க விட்டுருங்க. அப்ப 2 கையும் எனக்கு வெளியே தெரியிற மாரி வச்சு நீங்க என்ன ஊர்வலமா எடுத்துட்டு போகும்போது மக்களுக்கு ஒரு உண்மை உணரும். என்ன புரியும்னா, இந்த உலகத்தையே ஆள ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறும் கையோடு தான் போகின்றான் என்ற ஒரு ஆழமான உண்மை இந்த மக்களுக்கு புரியட்டும். அப்ப அவர்கள் ஆசையின் வசப்பட்டு ஓடுவதை குறைத்துக் கொள்ளட்டும் என்ற ஒரு ஆழமான உண்மையை அலெக்சாண்டர் இந்த மக்களுக்காக வெளிப்படுத்தியதாக நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். அப்ப இதைத்தான் நாம இங்க புரிந்து கொள்ளணும். அதாவது இங்க வாழ்க்கை என்பது புறத்திலே நாம் அடையக்கூடிய எதையுமே நம்மளால் கொண்டு போக முடியாது. அதெல்லாம் நிலையற்றவை. நம் கூட வராது. இதை பட்டினத்தார் பாடும்போது கூட சொல்றாரு இல்லையா?
காதற்ற ஊசி வாராது கான் கடைவழிக்கே. பட்டினத்தாருடைய பாடல் இருக்கு. அப்ப காதற்ற ஊசி வாராது கான் கடைவழிக்கேன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊசி இருக்கு. அந்த ஊசியினுடைய ஓட்டையில நம்ம நூல கோத்து தான் நம்ம ஒரு தையல் வேலைய செய்ய போறோம். ஆனா, அந்த ஊசியினுடைய ஓட்டை காது உடைஞ்சு போச்சுன்னா, அந்த ஊசி எதற்குமே பயன்படாது. அத தூக்கி வீசணும். ஏன்னா, அதனுடைய பயன்பாடே அந்த ஓட்டையில தான் இருக்கு. அந்த ஹோல்ஸ் உடைஞ்சு போச்சுன்னா, அந்த ஊசியினுடைய பயன்பாடு கிடையாது. அப்ப அது மாதிரி ஒரு காது அற்ற ஊசி, காது உடைஞ்சு போன ஊசி கூட நம்முடைய கடைசி காலத்துக்கு கொண்டு போக முடியாது. காதற்ற ஊசி வாராது கான் கடைவழிக்கே. அப்ப நம்ம கடைசி காலத்துல எதையுமே அப்படி எடுத்துக்கிட்டு போக முடியாதுங்கிற ஒரு உண்மை நமக்கு புரியும்போது, அனாவசியமான ஆசைகள் நம்முடைய மனதிலே எழுந்திருக்காது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்கிறோமா என்பதை மட்டும் தான் பார்க்கச் சொல்லும். ஏன்னா, நமக்கு என்ன குறை வச்சிருக்கான் இறைவன்? நல்ல நிறைவா படைச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க நிலையில இருந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற அத்தியாவசிய தேவைகளை நிறைவா வச்சிருக்கிறான். நம்ம எங்கேயும் பிச்சை எடுத்து சாப்பிடல. அப்புறம் நமக்கு கை, காலெல்லாம் நல்லா குடுத்துருக்கிறான். ஊனமா பொறக்க வச்சானா? கை இல்லாம பொறக்க வச்சானா? கால் இல்லாம பொறக்க வச்சானா? இல்ல ஏதாவது ஒரு குறைபாடோடு பொறந்துட்டு, இதனால நம்ம உழைக்க முடியல, பிச்சை எடுக்க வேண்டியதா போச்சுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுற மாரி இருக்கான்னா, அப்படியும் இல்ல. எல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம். கை, கால் நல்லா இருக்குது. அப்ப புலன்களும் நல்லா வேலை செய்யுது. அப்ப இந்த மாரி நல்ல ஒரு படைப்ப நமக்கு இறைவன் குடுத்திருக்கிறான். அவன் குடுத்த அந்த கருவிய நம்ம சரியா பயன்படுத்தி இருக்கிறோமான்னா, இல்ல. நம்ம என்ன பண்றோம்? இந்த கருவிய வச்சுக்கிட்டு சுயநலமா வாழ்றதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நம்ம சரியாப்படி வாழ்ந்தா போதும், நமக்கு வாழ்ந்தா போதும், மத்தவன் எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா? அது என்றைக்குமே நிலையா முடியாதுல்ல. எவ்வளவுதான் நம்ம சொத்து சேர்த்தாலும் எடுத்துட்டு போ முடியாது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இறைவன் சரியா குடுத்திருக்கிறான். இதுல நான் திருப்தி அடைகிறேன். இது போதும் எனக்கு அப்படின்னு நிறைவாயிட்டோம் அப்படின்னா, அதுதான் நமக்கு பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே உபநிஷத்துல நம்ம அத விரிவா பார்த்தோம். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு ஒரு பழமொழி நான் சொல்லியிருப்பேன். அந்த பழமொழியினுடைய ஆழமான பொருள் என்ன நமக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு தங்கம் தான் இருக்கிறதுலே விலை உயர்ந்த பொருள். அப்ப அந்த தங்கத்த விலை மதிப்பிட முடியாத ஒரு பொருளா நம்ம பார்க்கிறோம்னா, அந்த தங்கத்தை அடைவதற்கு உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? போதும் என்ற மனசு தான் வேணும். அந்த போதும் என்ற மனசு உங்ககிட்ட வந்துட்டா, அந்த தங்கத்தையே உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் உங்களிடத்துல வந்துடும். அதுதான் இங்க நடக்க வேண்டிய விஷயம். ஆனா அது எத்தன பேருக்கு நடக்கும்னா, பெரும்பாலானவர்களுக்கு நடக்கிறதே கிடையாது. நடக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம தான் ஆசை வயப்பட்டு உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? எப்படி நம்ம உள்ள திரும்பி பார்ப்போம். அக வாழ்க்கைக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். புற வளர்ச்சிக்கான வாழ்க்கைய தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். அது இங்க இந்த யமதர்மராஜன் இங்க ஆழமா சுட்டிக்காட்டி, அது மாதிரி இந்த புறத்துல அழியக்கூடிய அற்ப வாழ்க்கைக்கான அனாவசியமான பொருளியல் சார்ந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ விரும்புகின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், நிஜத்தை விட்டுவிட்டு நிழலை பற்றிக் கொண்டுள்ள வாழ்க்கையாக பார்க்கப்படுது. அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டு உண்மையில் நிஜம் என்ன என்று நம்மை ஆராய்ந்து பார்த்தா, அந்த எல்லையற்ற தூய அறிவாகிய ஆத்மா தான் நான் என்று நாம் நம்மை உணர்ந்து கொள்ளும்போது, நம்முடைய நிழலாகிய இந்த உடல் உண்மை இல்லை என்று நமக்கு உணரப்படும். அப்படி ஒரு நிலை நமக்கு உணரப்படும்போது, நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம் நமக்கு அனுபவம் ஆகும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஆனந்தம் தானாகவே கூடிவிடும். ஏன்னா நம்முடைய சொரூபத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் இல்லையா? அதுதான் நம்முடைய இயல்பு, யதார்த்தம். அந்த நிலையில நம்ம எப்படி இருப்போம்? ஆனந்தமா இருப்போம், அமைதியா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். அதத்தான் இந்த மந்திரம் சொல்லுது. அதுவே நீ என்பதாக இங்க நம்ம பார்க்கிறோம். பொதுவாவே இந்த அத்தியாயங்கள் எல்லாமே நான் என்ன சொல்லிட்டேன், இந்த 2வது பகுதி எல்லாமே, அதுவே நீ என்ற ஒரு தியான பகுதியாகத்தான் பார்க்கிறோம் என்பதாக நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அப்ப இங்கேயும் இந்த மந்திரம் கூறுகின்ற ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, தத்துவமசி. அதுவே நீ என்பதாகவே இங்கு அறிவுறுத்துது. அடுத்தது 2வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். யதிதம் கிஞ்ச ஜகத் சர்வம் பிராண ஏஜதி நீஸ்ருதம் மகத்பயம் வஜ்ர முத்யதம் ய ஏதத் விதுரம் ருதாஸ்தே பவந்தி. இங்க இந்த 2வது மந்திரம் இறைவனையே தலைவன் என்பதாக சொல்ல வருது. எப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த ஆத்மா தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க இந்த 2வது மந்திரம் பேசுது. அது எப்படி பேசுது அப்படின்னா, இப்ப அந்த எல்லையற்ற ஆத்மா தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்குது. ஆனாலும் அது தன்னுடைய உடலுக்குள்ளே, மனிதன் என்ற தன்னுடைய உடலுக்குள்ளே ஒரு உயிராக இருக்கிறது என்ற ஒரு உண்மையை இங்க எடுத்து சொல்லுது. இந்த மந்திரம் பர்ட்டிகுலரா அந்த உயிராற்றலை பத்தி பேசுது. இந்த உலகங்கள் அனைத்தும்
பிராணன் எனும் உயிர் சக்தியினால் வெளிப்படுகின்றன. அந்த உயிராற்றலால் இயங்குகின்றன. இடி, மின்னல் போன்ற இயற்கையின் அத்தனை அம்சங்களும் அந்த இறைவனே நிறைந்திருக்கின்றான். அந்த இறைவனே அனைத்திலும் நிறைந்திருக்கின்றான் என்ற அவனுடைய ஆதாரத்தின் காரணமாகவே இந்த பஞ்சபூதங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன. இறைவனின் இந்த இயற்கையின் நியதியை அறியாதவர்கள் பயத்தினாலேயே மரணத்தை அடைகின்றார்கள். இதனை அறிபவர்கள் மரணமற்ற பெருவாழ்வை வாழ்கின்றார்கள் என்று இங்க இந்த மந்திரம் சொல்லுது. இந்த 2வது மந்திரம். அப்ப நாம் இந்த மந்திரத்தை ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது, இப்போ என்ன சொல்ல வருது? உயிராற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசுது. அப்ப இங்க நம்ம உயிராற்றல்ங்கிறது நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடத்திட்டத்துல நம்ம தெளிவா சொன்னோம். எப்படி சொன்னோம் அப்படின்னா, மனமும் பிராணனும் சேர்ந்தது தான் உயிர். அப்ப இங்க பஞ்ச கோஷங்கள்ல நமக்கு 5 கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்கள்ல இந்த அன்னமயம் என்பது இந்த உடல். இந்த உடல் அன்னத்தினால் ஆனது, உணவினால் ஆனது அப்படிங்கிறதுனால இது அன்னமய கோஷம் என்று சொல்றோம். அப்ப இந்த உடல் என்பது உண்மையிலே ஒரு ஜடப்பொருள் தானே. ஏன்னா இது அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா உயிர் போயிட்டா அவ்வளவுதான், ஜடமாயிடும். அப்ப இந்த ஜடப்பொருள்ல எது இருக்கிறதுனால இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, உயிர் இருக்கிறதுனால இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த உயிராற்றல் அப்படிங்கிறது எதுன்னா, மனசும் பிராணனும் இந்த புத்தி இப்படி மற்ற 4 கோஷங்களும் சேர்ந்த ஒரு உயிராற்றலாக இந்த உடல்ல இயக்கி கொண்டிருக்கு. ஆனா உண்மையிலே இந்த உடலோ உயிரோ நானா அப்படின்னா இல்ல. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடலும் உயிரும் பரமனினுடைய ஆற்றல் என்பதனால, இப்ப இந்த ஆற்றல் வைத்துக்கொண்டு இங்க இது இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இயக்கம் இருக்கு. இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு. இந்த உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இது அவனுடைய ஆற்றல் தான். நாம இதுக்கு ஆதாரமான பொருள் எது? ஆத்மா. அதுதான் நான் என்று நம்மை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இடத்துல இருக்கிற தவறை எப்படி நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, இங்க இந்த உடலையோ அல்லது உடல் சார்ந்த மற்ற விஷயங்களாகிய உயிரையோ நம்ம பிடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த உயிர், இந்த உணர்வுங்கிறதெல்லாம் ஒரு எல்லைக்குள்ள இருக்கு. ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணியிருக்கு. உடம்புக்குள்ள இருக்கிறதுனால நாம இதை தனித்துவமான என்னுடைய உயிர் அப்படிங்கிறேன். அது உங்களுடைய உயிர் அப்படிங்கிறேன். அப்புறம் அந்த உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். அந்த உயிர் போயிடுச்சு, வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதுதான் நம்ம ஏற்கனவே இதுக்கெல்லாம் ஓமானம் கொடுத்தோம். இங்க உயிர் வருவதும் இல்ல, போவதும் இல்ல. எல்லையற்ற கடல் தண்ணியை நீங்க ஒரு குண்டாவுல மொள்றதுனால அந்த குண்டாக்குள்ள வந்துடுச்சு கடல் தண்ணி நீங்க சொல்லலாமே தவிர, உண்மையிலே அந்த குண்டாக்குள்ள இருக்கிற கடல் தண்ணியும் வெளிய இருக்கிற கடல் தண்ணியும் வேற வேற கிடையாது. ஆனா அந்த சிறிய குண்டாக்குள்ள அந்த கடல் தண்ணி அடங்கிடுச்சுங்கிறதுனால நீங்க தனித்துவமான அந்த கடல் நீரை பார்க்குறீங்க. அது மாதிரி எல்லையற்ற வெட்ட வெளியாகிய அந்த பரமன், அந்த இறைவன் பேருணர்வு வெளியாக, வெட்ட வெளியாக இருக்கிறான். எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கக்கூடிய அவனை இந்த ஒரு உடம்புக்குள்ள நம்ம வச்சுக்கிட்டு நாம நான் என்ற அபிமானம் பண்றதுனால நம்ம ஒரு உள்ளுணர்வு தன்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர் தன்மை நம்முடையது என்று நம்ம அபிமானிக்கிறோம். நான் தான் இதுங்கிற ஒரு அபிமானம், அந்த உள்ளுணர்வு, தன்னுணர்வுங்கிறதே ஒரு பற்று தானே. ஏன்னா அது என்னுடையதுங்கிற ஒரு அபிமானத்துல தான் நான் அதை அப்படி சொல்றேன். எப்படி சொல்றேன்? தன்னுணர்வு, எண்ணுணர்வு அப்படின்லாம் நான் சொல்லிக்கிறேன். உள்ளுணர்வு அப்படின்லாம் சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையிலேயே உள்ளுணர்வு, தன்னுணர்வு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது பேருணர்வு. அது நம்ம இடத்துல இருந்து கொண்டிருக்கிறதுனால நாம அப்படி ஒரு அபிமானத்தின் காரணமாக அப்படி ஒரு பெயரை வைத்துக்கொண்டு நான் என்று அபிமானிக்கிறோம். அதையும் கடந்து நம்ம போகணும். அதையும் கடந்து அந்த பேருணர்வு நிலையாகிய ஆத்மாவை நாம அனுபவமாக்கணும். அப்ப அதற்கு இந்த உள்ளுணர்வை நம்ம பேருணர்வோடு இணைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய வழிமுறைகள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் கடந்த பாடங்கள்லயே. அதை எப்படி நம்ம பேருணர்வு தன்மைக்குள்ள போகிறது, இந்த அபிமானத்தை நம்ம விடும்போது தான் போக முடியும். நம்மள நம்ம சுருக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை சுருங்கி தான் இருக்கும். அப்ப நம்ம திடமா நம்முடைய உண்மைத்தன்மையை நம்ம உணரணும். அதுதான் நம்முடைய இயல்பு, யதார்த்தம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய விளக்கங்கள் நம்ம இதற்கு முன்னாடி பாடங்கள்ல கொடுத்திருக்கிறோம். அப்ப இங்க இந்த மந்திரம் பர்ட்டிகுலரா அந்த உயிர் சக்தியினால இந்த இயக்கம் இருக்குது, இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பேருணர்வு தன்மையினால இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த பரமனின் ஆற்றலினால இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம பேருணர்வு, பேராற்றல், பேரறிவு அப்படின்னு பல பெயர்கள்ல சொல்றோம். அப்ப அந்த பேரறிவு, பேருணர்விலிருந்து வெளிப்படுகின்ற பஞ்சபூதங்களுடைய இயற்கை சக்தி இருக்கு இல்லையா? அதுல இடி, மின்னல் இருக்கு. ஏன்னா இப்ப இயற்கை மழை பெய்யும்போது ஒரு இடியும் ஒரு மின்னலையும் உண்டாக்கும்போது நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அந்த இடி எங்க நம்ம மேல விழுந்துருமோ, எங்க அந்த கட்டடத்தை தாக்கிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பலமான இடி. அந்த இடி சத்தத்தை கேட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த மின்னலும் அப்படிதான். பார்த்தா கண்ணு போயிடும். அந்த மின்னல் மரத்துல பட்டு மரம் எரிஞ்சு போறதெல்லாம் இருக்கு. அப்படி பவர்ஃபுல்லான இயற்கையினுடைய சக்தி அது.
அப்ப அந்த இயற்கையினுடைய அம்சங்கள் அனைத்தும் யாரிடத்துல இருக்கு? இறைவனிடத்திலேயே இருக்கு. அந்த பேராற்றல் இடத்திலே, அந்த பேரறிவின் இடத்திலே தான் இருக்கு. ஆனால் என்னன்னா, அந்த இயற்கையினுடைய தன்மை இறைவனிடத்தில் இருக்கின்றது என்ற பயம் காரணமாகவே, அவைகள் அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு இயங்குகின்றன என்ற ஒரு உண்மையை இங்க யமதர்மராஜன் இந்த 2வது மந்திரத்துல சொல்றார். இந்த 2வது மந்திரத்துல அதை ஏன் சுட்டி காட்டுறார் அப்படின்னா, இந்த எல்லையற்ற பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமா பரமன் இருக்கிறான். அந்த பஞ்சபூதங்களை அவன்தான் படைத்திருக்கிறான். அந்த படைப்பின் காரணமாகவே அவைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த இயக்கத்திலே இருக்கின்ற மனிதனும் அதற்கு கட்டுப்பட்டவன்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாது இல்லையா? அப்ப இங்க உண்மையிலேயே நாம பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள ஒரு உயிராற்றல் இருக்கு. அது நம்மள இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இயக்கம் எல்லாம் அந்த இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம என்ன பண்ண போறோம்? இது இறைவனுடைய ஆற்றல். இது மாறக்கூடியது. இது நிலையானது கிடையாது. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றல் தன்மைக்கு பரிணமித்துக் கொண்டே இருக்கும். மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ, அழிக்கவோ முடியாதுங்கிற ஒரு உண்மையை நம்ம உணர்ந்து கொண்ட பிறகு, நம்ம அந்த ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள நம்ம நுழைஞ்சிட வேண்டியதுதான். நுழைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்ப அந்த நிலை நம்ம எப்படி அடைய முடியும்னா, நம்முடைய திட நம்பிக்கையில் தான் முடியும். மனசு இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படி போக முடியாது. ஏன்னா இது எல்லாம் மனதினுடைய குறைபாடு. அதுதான் நம்ம நெறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். மனசு இப்ப உங்கள ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம். ராமசாமி அல்லது கமலா அப்படின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம் அப்படின்னா, உங்கள ராமசாமின்னு கூப்பிட்டா தான் நீங்க திரும்பி பார்ப்பீங்க. கமலான்னு கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பீங்க. வேற பேர்ல கூப்பிட்டா நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வேற யாரையோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாரி நீங்க பாட்டு நீங்க போயிட்டு தான் இருப்பீங்க. அப்ப இது என்ன உங்களுக்கு புரியுது? இந்த விஷயத்துல என்ன உங்களுக்கு புரியுதுன்னா, அந்த பெயர் உங்களதுங்கிற அபிமானம் உங்களுக்கு திடமா இருக்குது. அந்த பெயர் என்னுடைய பெயர் தான், எனக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் அப்படிங்கிற அபிமானம் உங்ககிட்ட இருக்கிறதுனால, நீங்க உங்கள கூப்பிடுறாங்கன்னு திரும்புவீங்க. வேற யாரையோ கூப்பிடுறா கவலைப்பட மாட்டீங்க. அப்ப ஒரு சின்ன ஒரு பெயர்லயே நம்ம மாற மாட்டோம். ஏன்னா நம்ம பெயர மாத்தி சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அல்லது இப்ப நானே உங்கள கூப்பிட்டு உங்க பேர் ராமசாமி இல்லைங்க. இனிமேல் குப்புசாமிங்க. நீங்க இனிமேல் கமலா கிடையாதுங்க. இனிமேல் நீங்க விமலா அப்படின்னு நான் சொன்னா, நம்ம எப்படி ஏத்துக்க மாட்டோமோ, அது மாரி தான் இங்க வேதம் இந்த அத்தியாத்ம யோகம் என்ன சொல்லுதுன்னா, "நீ மனிதன் கிடையாதப்பா. நீ சாட்சாத் அந்த இறைவன், ஆத்மா" அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா இங்க வேதம் என்ன சொல்லுது? "தத்துவமசி. நீ அதுவாகவே இருக்கின்றாய்" அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்த நமக்கு உபதேசம் பண்ணுது. ஆனா அந்த உபதேசத்த கேட்டு நம்ம மாறிட்டோமான்னா, மாற மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன? அது எப்படிங்க நான் அவ்வளோ பெரிய சக்தியா மாற முடியும்? அவ்வளோ பெரிய கடவுளா மாற முடியும்? அது ஏதோ சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நான் இதுதான். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? அது ஏன் நம்மகிட்ட இருந்து விடுபட மாட்டேங்குது அப்படின்னா, இதுதான் மனம். இந்த மனது என்ன பண்ணும்னா, ஒரு விஷயத்த ஆழமா புடிச்சிடுச்சுன்னா, அதிலிருந்து விடுவிச்சுக்கவே விடுவிச்சுக்காது. அது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணம். அப்படித்தான் மதம், பக்தி, மூட நம்பிக்கைகள் எல்லாமே. இப்ப நம்ம இடத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் எப்படி ஏற்றி வைக்கப்பட்டது? புறத்திலிருந்து மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டத நம்ம அடமா புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். விட முடிய மாட்டேங்குது. அது செய்யலன்னா தப்பாயிடுமோ, பூஜை பண்ணலன்னா தப்பாயிடுமோ, வழிபாடு பண்ணலன்னா தப்பாயிடுமோங்கிற மாரி மனசு பயப்படுது. இந்த பய உணர்வு தான் மனசுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ். ஆனா இந்த மனமே ஒரு எல்லையற்ற பேரறிவினுடைய சக்திங்கிறத நம்ம உணரும்போது தான், இந்த மனத நம்ம உயர் பரிமாணத்துக்கே கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த மனசு தான் 2 விஷயத்துக்கு காரணமா இருக்குங்கிறத நம்ம மனதை பத்தி பேசும்போது மணிக்கணக்குல பேசியிருக்கிறோம். இதே விஷயங்கள் மனம்ங்கிற டாபிக்ல நம்ம பேசும்போது நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்கத்துக்கும், அழிவுக்கும் ஆதாரமா இந்த மனசே இருக்கு. ஆனா இந்த மனத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கங்கிறத வச்சு தான் நீங்க ஆக்கப்பூர்வமாக வாழ முடியும், அல்லது வாழ்க்கைய அழித்துக் கொள்ள முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆக்கமும், அழிவும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நம்முடைய மனமே இருக்கிறது. அப்ப அந்த மனத நம்ம எப்படி டியூன் பண்றோங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு. அப்ப நாம தான் நம்முடைய மனதை நெறிப்படுத்தி, முறைப்படுத்தி, சீர்படுத்தி கொண்டு போகணும்னா, அதற்கு ஒரு சரியான புரிதலை நம்ம குடுக்கணும். மனதிற்கான ஒரு புரிதல் சரியாக இருந்தால் மட்டும் தான் நாம சாதிக்க முடியும். நம்முடைய சாதனையே அங்கத்தான் அடங்கி இருக்கு. மனம் சார்ந்து தான் நம்முடைய சாதனையே அடங்கி இருக்குங்கிற ஒரு ஆழமான உண்மைய நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவே இங்க யமதர்மராஜன் இதை பூடகமாக சுட்டிக்காட்டுறார். ஏன்னா, இங்க இயற்கையை கண்டு பயப்படுவது மனிதன் மரணத்தினாலே. ஒரு இடி இடிக்குது, ஒரு மின்னல் வருதுன்னா, அந்த இடி எங்க என் மேல பட்டுருமோ, என்ன கொன்னுடுமோ அப்படிங்கிற பயம். மின்னல் என் மேல பட்டு என்னை எரிச்சிடுமோ அப்படிங்கிற பயம். அப்ப அந்த இயற்கையினுடைய சக்தியை கண்டு மனிதன் ஏன் பயப்படுகின்றான்? இவன் அந்த இயற்கையினுடைய நீதிக்குள்ள இருப்பதினால பயப்படுகின்றான். ஆனா, அந்த இயற்கைக்கே ஆதாரமான இறைவனை இவன் தெரிந்து கொண்டான் என்றால்,
அவனுக்கு பயம் போய்விடுங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சொல்றார். அதைத்தான் இங்க சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, இறைவனின் இந்த இயற்கையின் நியதியை அறியாதவர்கள் பயத்தினாலேயே மரணத்தை அடைகின்றனர். இதனை அறிபவர்கள் மரணமற்ற பெருவாழ்வை வாழ்கின்றார்கள் என்றுதான் இந்த மந்திரம் சொல்லுதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த அடிப்படையில இறைவனுடைய சக்தியாக இங்க இந்த உயிராற்றல் இருக்குது. இந்த உயிராற்றல் மூலமா தான் இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்குது. இப்போ இங்க வஜ்ராயுதம்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. மகத்பயம் வஜ்ரமுத்யயம் ஏதத் விதுரம்ருதாஸ்தே பவந்தி அப்படின்னு ஒரு வரி வருது. அங்க வஜ்ரம் அப்படின்னா வஜ்ராயுதம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல என்னன்னா இடி மின்னலை தான் அப்படி வஜ்ரம்னு சொல்லுவோம். இடிங்கிற வார்த்தைக்கு தான் இடி மின்னலை வந்து வஜ்ரம் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லப்படும். இங்க இடி மின்னல் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வஜ்ரம் வஜ்ராயுதம் என்பதாகவே நம்ம பார்க்கிறோம். இது வந்து இந்திரனுடைய ஆயுதம் என்பதாகவே புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. புராண கதைகள்ல நீங்க படிச்சீங்கன்னா இந்திரனுடைய ஆயுதம் என்ன அப்படின்னா வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உண்மையிலேயே வஜ்ராயுதம்னா என்ன அர்த்தம், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இயற்கையினுடைய படைப்புல இந்த இடி மின்னலும் ஒரு பஞ்சபூதத்தினுடைய அம்சமா இருக்கிறதுனால அது இயற்கையினுடைய ஒரு ஆற்றல், ஒரு அமைப்புங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர உடனே ஒரு இந்திரன் இருக்கிறான், அந்த இந்திரனுக்கு ஒரு ஆயுதமா இருக்கு அப்படிங்கிற கற்பனைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு புராண கதைகள் எல்லாம் வந்து உருவகப்படுத்தப்பட்ட கதைகளா இருக்கிறதுனால நம்ம அந்த உருவத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்திரன் ஒருத்த தேவதை இருக்கிறான். அப்ப அந்த இந்திரனுடைய சக்தியில அவனுக்கு பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டு இருக்குது. அப்ப அக்னி, நீர், நிலம் எல்லாம் அவனுடைய ஏவலாளிகள் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நாமளும் உடனே அவர்லாம் அவங்களுடைய வேலையாட்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்ல. இங்க வந்து எல்லாமே இறைவனுடைய ஆற்றல் தான். இறைவனுடைய ஆற்றலை நம்ம புரிந்து கொள்வதற்காக, பாமரனுக்கு புரிய வைப்பதற்காக இந்த மாதிரி கதைகள் மூலமாக எடுத்து எளிமையா புரிய வைக்க மகான்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த பாமரனோ என்ன பண்ணிட்டான்? கதையில போய் சிக்கிக்கிட்டான். அந்த கதையினுடைய தாத்பரியத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. பாமரனுடைய மூளை வந்து பரிதாபத்திற்குரியதாக பார்க்கப்படுது. ஏன்னா அவன் வந்து இந்த கதையின் மூலமாவது விழித்துக் கொள்வானா? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வேதாந்த விஷயத்தை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆழமான உண்மை. இதற்கு ஒரு கூர்மையான புத்தி சக்தி வேணும். அப்பதான் இந்த பாடம் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி பாடத்தை ஒரு எளிமையான படிப்பறிவு இல்லாத பாமரனுக்கு நம்ம சொன்னோம்னா அவனுக்கு உள்ளேயே போகாது. அவனுடைய மனம் வந்து ஒத்துழைக்காதுங்கிறதுனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி கதைகள் மூலமா நாம இந்த கருத்துக்களை சொல்ல முயற்சி செய்யும்போது அதுவும் வந்து தோல்வியில தான் முடிஞ்சு போச்சு. ஏன் தோல்வியில முடிஞ்சு போச்சுன்னா அந்த கதைகளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டான் மனிதன். அதனால அவன் அதுல இருந்து விடுபட மாட்டேங்கிறான். அப்ப இப்படிதான் இன்றைய மனித சமுதாயம் இருக்கு. அதுதான் இன்றைக்கு அவல நிலையை பார்க்கிறோம். ஆன்மீகம், பக்திங்கிற விஷயங்கள்ல இன்றைக்கு மனிதர்கள் எப்படி ஓடி ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நான் வந்து ஒரு நியூஸ் கொடுத்திருந்தேன். திருப்பதியில 6 பேர் இறந்துட்டாங்கங்கிற நைட் நியூஸ். 10 மணிக்கு வந்து டிக்கெட் வாங்குறாங்க. எதுக்கு? சொர்க்க வாசல் திறக்கிறது. சொர்க்க வாசல் என்னமோ 10ஆம் தேதி தான் திறக்கிறாங்களாமா. அதுக்கு இன்றைக்கு 9ஆம் தேதி டிக்கெட் குடுக்குறான். அதுக்கு ஒரு 9 கவுண்டர் போட்டிருக்கான். அந்த 9ஆம் தேதி காலையில டிக்கெட் குடுக்குற கவுண்டருக்கு நேற்று இரவு 10 மணிக்கே போய் ஜனங்க நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா முந்திக்கிட்டு போய் நின்னுட்டோம்னா நமக்கு முன்னாடி டிக்கெட் கிடைச்சிரும். அது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் அனுமதி. எல்லாரும் அனுமதிக்க முடியாது. அதனால அந்த டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த சொர்க்க வாசலுக்குள்ள போக முடியுங்கிற மாதிரி சொன்னதுனால ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு பிடிச்சிட்டு போய் நாம முன்னாடி வாங்கிட்டா நாம சொர்க்க வாசலுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு புரிதலற்ற தன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் அப்பப்போ கொண்டு வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போடுறேன். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், அந்த சொர்க்க வாசலுக்குள்ள போயிட்டா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடுமா? இப்ப திருப்பதியில சொர்க்க வாசல் திறக்கிறாரு அப்படின்னா, அந்த சொர்க்க வாசலுக்குள்ள போயிட்டு வெளிய வந்துட்டா நம்ம சொர்க்கத்துக்கு போன மாரி ஆயிடுமா? வருஷம் வருஷம் அப்ப சொர்க்கத்துக்குள்ள போறோமா? இந்த வருஷம் மார்கழி மாசம் சொர்க்க வாசல் திறப்பான். அடுத்த வருஷமும் மார்கழி மாசம் சொர்க்க வாசல் திறப்பான். போன வருஷமும் மார்கழி வாசல் சொர்க்க வாசல் திறந்தான். அப்ப இங்க வந்து இந்த சொர்க்க வாசலுக்குள்ள போன வருஷம் போனாங்கல்ல, அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள தானே போயிருப்பாங்க. அப்புறம் ஏன் அவங்க இந்த வருஷம் திருப்பி சொர்க்க வாசலுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்க? அப்ப இதான் புரியல. வாழ்க்கை வந்து புரியல. ஏன்னா இங்க சொர்க்க வாசல்ங்கிறது நீங்க ஒரு தடவை உள்ள போயிட்டா சொர்க்கத்துக்குள்ள போயிட்டீங்க. அவ்வளவுதானே. அப்ப வருஷம் வருஷம் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு இருப்பீங்களா? அப்படிதான் இங்க கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடு எப்படின்னா, இறைவன் கிட்ட வந்து நான் இறைவா என்னை உன்னிடத்துல அர்ப்பணிக்கிறேன்னு முதல் நாள் சொல்றான். அப்ப முதல் நாள் வந்து இறைவா நான் என்னை உன்னிடத்துல அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னவன் அர்ப்பணிச்சுட்டு விட்டுற வேண்டியதுதானே. திருப்பி மறுநாள் என்ன பண்றான்? அதே பூஜை பண்ணும்போது மீண்டும் இறைவா நான் என்னை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன்கிறான். அப்ப நேத்து என்னப்பா பண்ணிட்டு இருந்த? நேத்து இறைவன் கிட்ட நீ ஒப்படைக்கலையான்னு கேட்டா, அப்ப இதுக்கு என்ன சொல்றது? இதுதான் இங்க பரமசுகானந்தா பேசும்போது அழகா நம்முடைய இதுலயே இருக்கு. பராபரம் டெலகிராம்லயே இருக்கு. அவர் அழகா ஒரு விளக்கம் கொடுப்பாரு. பெரும்பாலும்
மகாலட்சுமியும் வைகுண்டத்துல படுத்துக்கிட்டு இருக்கும்போது, கீழ இருந்து பக்தன் வந்து சொல்றான். "இறைவா நான் என்ன வந்து உன்னிடத்துல பூரணமா சரணடைகிறேன். என்ன ஒப்புவிக்கிறேன். நீ தான் எல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் இறைவன்கிட்ட பிரேயர் பண்றான். உடனே மேல இருந்து மகாவிஷ்ணு பார்த்துட்டு, "ஆஹா! அருமை. இந்த பையன் வந்து என்னிடத்துல முழுமையா ஒப்படைச்சுட்டான் இறைவன் கிட்ட. அப்ப அதனால இனிமேல் வந்து அவன் என்னை சார்ந்து இருப்பான்" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. மறுநாள் அதே பக்தன் என்ன பண்றான்? அதே சாமி முன்னாடி நின்னுகிட்டு, "இறைவா நான் இன்று உன்னிடத்துல என்னை ஒப்படைக்கிறேன்" அப்படிங்கிறான். அப்ப பெருமாள் கேட்கிறாரு, "ஏம்மா நேத்து தானே இவன் வந்து என்னிடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒப்படைச்சான். இன்னைக்கும் அதையே சொல்றானே! என்னம்மா அர்த்தம்?" அப்படின்னு அவர் கேட்கும்போது, மகாலட்சுமி சொல்றா, "உங்களுக்கு குழந்தைகளுடைய இது புரிய மாட்டேங்குது. தகுதியே புரிய மாட்டேங்குது. அவங்க உண்மையிலேயே ஒப்படைக்கல. ஒப்படைக்கிறதா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றதா அவருடைய பாணியில அழகா பேசியிருப்பாரு. ரொம்ப ஒரு நகைப்புக்கான விஷயமா இருந்தாலும், அதுல ஆழமான புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் இறைவனிடத்துல ஒப்படைக்கிறேன், இறைவனிடத்துல ஒப்படைக்கிறேன்னு தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒப்படைச்ச மாரி ஆயிடுமா? நான் எப்படி ஒப்படைச்ச மாரி ஆகும்? அப்ப இப்படித்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இறைவனிடத்துல என்ன ஒப்படைக்கிறேன், இறைவனிடத்துல என்ன ஒப்படைக்கிறேன்ட்டு தினசரி வேண்டுறதுனால நம்ம ஒப்படைச்ச மாரி ஆயிடுமான்னா, எப்படி ஆகும்? ஒப்படைக்கிறதுன்னா ஒரு தடவ தான் ஒப்படைக்க முடியும். எல்லாமே ஒரு தடவ தான் செய்ய முடியும். அத மீண்டும் மீண்டும் செஞ்சா, அது எப்படி திருப்பி அந்த செயல் வந்து ஒரு பிராக்டிஸா தான் மாறுமே தவிர, அது உண்மையா நடந்த விஷயமாக பார்க்கப்பட முடியாது. அப்படித்தான் வழிபாடு கூட. நீங்க இறைவன ஒரு தடவ மனப்பூர்வமா, மானசீகமா வழிபட்டுட்டீங்கன்னா, இறைவன் உங்களுக்குள்ள வந்துர்றான். நீங்களும் அவனும் ஒன்றாகி விடுகிறீர்கள். அவ்வளவுதான். அது அனன்ய பக்தி. திருப்பி திருப்பி அத பிரேயர் பண்றதுக்கு அங்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. நானே அவன், அவனே நான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. தினமும் போய் போய் அதே இறைவன வணங்குனா, அப்ப நேத்து செஞ்ச பக்தி பொய்யா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது இல்லையா? நேத்து கோயிலுக்கு போனது அப்ப பொய்யா? அப்ப அந்த கோயிலுக்கு போனது, அந்த கோயில்ல சக்தி இல்லையா? இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போறியே! அப்படின்னு நெறைய விஷயங்கள நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இதெல்லாம் நம்முடைய தவறான புரிதல்கள் என்பதாகவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதத்தான் இங்க வந்து யமதர்மராஜன் சொல்லி, இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு உண்மையை உள்ளடக்கி இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நீங்க நிஜத்தை விட்டுவிட்டு நிழலை பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நிழலை பிடித்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும், உங்களுடைய நிஜம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப நிஜம் தெரியாத வரைக்கும் நம்ம நிழல்ல மயங்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சொல்றாரு. அப்ப வாழ்க்கையினுடைய உண்மையை அறிய வேண்டுமானால், நாம் இறைவனை நாட வேண்டும் என்பதாக இந்த பகுதியில பார்த்தோம். அந்த இறைவன் தான் அனைத்து பேராற்றல்களின் உறைவிடம் என்பதாகவும் பார்த்தோம். அவர்தான் எல்லாவற்றுக்கும் தலைவர் என்பதாகவும் இந்த மந்திரம், இந்த 2வது மந்திரம் கூறுகின்றது. அடுத்தது 3வது மந்திரம் சொல்லுது. அது என்னன்னு பார்ப்போம். பயா தஸ்யாக்னிஸ்தபதி, பயா தபதி சூர்ய, பயா நிந்த்ரச்ச வாயுச்ச மிருத்யுர் தாவதி பஞ்சம. இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுது. பயம் தான் நம்முடைய அடிப்படை உணர்ச்சிங்கிற மாரி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இறைவனின் மீதுள்ள பயத்தினால் தான் அக்னி எரிகின்றது. சூரியன் சுடுகின்றது. பஞ்சபூதங்களும் தத்தம் வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றன. 5வதான மரண தேவனும் அந்த பயத்தினால் தான் தன் தொழிலை சரியாக செய்கின்றான் என்பதாக இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இறைவன் மீதுள்ள பயம் என்பதாகவே இங்கு எல்லாம் பார்க்கப்படுகிறது. இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, பஞ்சபூதங்களும், மரண தேவனும், அக்னியும், சூரியனும் எல்லாமே இறைவன் மீது இருக்கின்ற பயத்தினால் தான் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்கு உபதேசிக்குது. அப்ப நம்ம இத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நம்ம நடைமுறை வாழ்க்கையில, இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம். அந்த வேலையில நிறுவனத்துல நம்ம வேலை செய்து கொண்டிருக்கும்போது, நமக்கு மேல வந்து ஒரு சூப்பர்வைசர் இருப்பாரு. எதுக்கு அந்த சூப்பர்வைசர் அந்த வேலையில கம்பெனில போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒழுங்கா வேலைய செஞ்சா பரவால்ல. நம்ம வேலைய விட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம்னா, அந்த வேலை எப்படி நடக்கும்? அந்த வேலையும் நடக்காது. அந்த வேலைக்கான இது வந்து பூர்த்தி ஆகாதனால முதலாளியால சம்பளமும் குடுக்க முடியாது. ஏன்னா முதலாளி வந்து சம்பளம் குடுக்கணும் அப்படின்னா, அந்த வேலை சரியா நடக்கணும். அந்த புரொடக்ஷன் ஆகுற பொருள் எல்லாம் நல்லா தயாராகி வெளிய வரணும். வெளிய வந்தா தான் அவர் வித்து பணம் பண்ணி 4 பேருக்கு காசு குடுக்க முடியும். அப்ப நானும் என் புருஷனும் கச்சேரிக்கு போறாங்கிற மாரி நானும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயி, அங்க வேலையில உட்காந்துக்கிட்டு, சும்மா அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வர முடியுமான்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள்ல முடியாது. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சூப்பர்வைசர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, "நீ அங்க வாட்ச் பண்ணு. எவனாவது வேலை செய்யாம வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருந்தான்னா, அவன 2 தட்டி தட்டி வேலை செய்ய வையி." அப்படிங்கிற மாரி சூப்பர்வைசர் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்மை கண்காணிப்பதற்காக எப்படி ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாங்கிற பயத்தினால,
நம்ம ஒழுங்கா வேலைய செய்கிறோமோ, அது மாரி இங்க இறைவன் இருக்கிறான்ங்கிற பயத்தினால இந்த பஞ்சபூதங்களும் வேலை செய்யுதுங்கிற ஒரு ஆழமான உண்மைய இங்க யமதர்மராஜன் சொல்றார். யமதர்மராஜன் சொல்ல வர்ற அருமையான விஷயம் இதுதான். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களும் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? பரமனின் கட்டுப்பாட்டுல இருக்கு. இறைவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற பஞ்சபூதங்களும் அதனுடைய இஷ்டத்துல செஞ்சிட முடியாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இங்க எல்லாமே ஒரு ரிதம், ஒரு ஒழுங்கு நியதிக்குள்ள இருக்குது. ஒழுங்கு மாறாமல் இயங்கிக் கொண்டிருக்கு இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே அப்படின்னு சொல்றேன் இல்லையா? எப்படி இது சாத்தியம்? அது இறைவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால தான் அது சாத்தியம். இல்லன்னா சூரியன் என்ன பண்ணும்? காலையில தான் வரணுமா? எனக்கு போர் அடிக்குது. அப்புறமேட்டு வரேனே அப்படிங்கும். அப்புறம் காத்து என்ன சொல்லும்? என்னங்க டெய்லி வீசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனேங்கும். அப்ப இதெல்லாம் இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பூமியே வந்து ஒரு மாதிரி குளறுபடி ஆயி போயிடும். புவியீர்ப்பு தன்மை போயிடும். சூரிய வெப்பம் சரியா வராதனால பயிர்கள் எல்லாம் வீணா போயிடும். அப்ப எல்லாமே இந்த பஞ்சபூதங்களும் தன்னுடைய செயல சரியா செய்யல அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே அழிவுக்கு உட்பட்டுடும். அப்ப இந்த பஞ்சபூதங்களும் அதனுடைய கடமைய கரெக்ட்டா செய்யுதா இல்லையா? அப்ப அதனுடைய கடமைய அது எப்படி சரியா செய்யுதுன்னா, இறைவன் மீது இருக்கின்ற பயம். அதத்தான் இங்க சொல்றார். இங்க வந்து சொல்றது பயம் என்பது ஒரு அடிப்படை உணர்ச்சி. ஆனா அந்த பயம் யாரிடத்தில் இருக்கணும்னா, இறைவனிடத்தில் இருக்கணும். ஆனா நாம வைக்கிற பயம் வந்து இறைவனிடத்துல இல்ல. நமக்கு வந்து அந்த இறைவனுடைய சக்தியின் இடத்துல பயம் வந்துடுச்சு. அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கம் குடுக்கும்போது என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து உங்க ஏரியாவுல இருக்கிற கவுன்சிலர வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா, சில வேலைகள சாதிக்கலாம். எம்.எல்.ஏவ கைக்குள்ள போட்டீங்கன்னா வேலைகள சாதிக்கலாம். எம்.பி.ய கைக்குள்ள வச்சுக்கிட்டாலும் அப்படிதான். ஆனா நீங்க இந்த பாரத தேசத்தினுடைய பிரதமர உங்களுடைய நண்பனா வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த இந்தியாவில எந்த வேலைய வேணா செய்ய முடியும் இல்லையா? ஏன்னா பிரதமரே உங்களுடைய நண்பன்ங்கும்போது, உங்களுக்கு மிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு வேலை விஷயமா போய் கேட்டீங்கன்னா, உடனே அத செஞ்சு குடுப்பாங்க. ஏன்னா அவர் பிரதமருடைய ஃப்ரெண்டுப்பா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துரும். அப்ப அது மாதிரி இங்க இறைவன தான் நம்ம புடிச்சுக்கணும். நாம என்ன பண்றோம்? இறைவனுடைய ஏவலாளிகளான பஞ்சபூதங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப பஞ்சபூதங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டு தான் நம்ம பல பயிற்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு எங்க காத்து கிடைக்காம போயிடுமோன்ட்டு பிராணாயாமம் பண்றோம். உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ட்டு உடற்பயிற்சி பண்றோம். இது மாரி வேலைகளெல்லாம் நம்ம செய்றது எதனாலன்னா, நம்ம வந்து பயம். இந்த உடம்பு எங்க நமக்கு டேமேஜ் ஆயிடுமோ? காத்து கிடைக்காம போயிடுமோ? அப்படின்ட்டு. ஆனா இதே கடவு உபனிஷத் தான் போன மந்திரத்துல என்ன சொன்னது? இந்த அபானனும், பிராணனும் இருப்பதினால எதுவும் இயங்கல. இறைவன் ஆத்மா இருப்பதினால் தான் இங்க எல்லாம் இயங்குகிறதுங்கிறத தெளிவா சொல்ட்டாரு. இந்த உடம்பு இயங்குவதற்கு ஆதாரமாக இங்க பிராணன் இருக்குன்னு நெனச்சுக்காதீங்க. பிராணனோ, அபானனோ இருக்குன்னு நெனச்சுக்காதீங்க. இந்த பிராணனும், அபானனுக்கும் பின்னாடி ஆத்மா இருப்பதினால் தான் இந்த உடல் இயங்குகின்றதுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி மந்திரத்துல பார்த்தோம். அப்ப எதுக்கு இதெல்லாம் யமதர்மராஜன் நமக்கு சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்ட பரமனை தான் நம்ம நேரடியா புடிக்கணும். அவர புடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாயிடும். உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்ல. எந்த கவலையும் இல்ல. ஏன்னா அவரே நீங்க, நீங்களே அவர். அப்படிங்கிற ஒரு அந்யோன்யம் வந்துடும். அங்க இருமைகள் இருக்காது. வேற்றுமைகள் இருக்காது. அத விட்டுட்டு நீங்க வந்து எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அது வந்து சிவமா இருக்குது, அல்லது ஒரு அக்னியா இருக்குது, இல்ல காற்றா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பஞ்சபூத அடிப்படையில இருக்கிற தேவதைகளை வணங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும்? அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க போகும்போது, அதுல சில பயங்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். அதற்கான சில சங்கடங்களை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் என்பதை தான் இங்க வெளிப்படையாவே சொல்றாரு. அப்ப இங்க பயம் என்ற அந்த உணர்ச்சி வந்து எதனால உண்டாகுதுன்னா, இறைவன் மீது இருக்கின்ற பயம். அதனால தான் அக்னி அது பாட்டு அது எரிஞ்சுகிட்டு இருக்கு. சூரியன் அது பாட்டு அதனுடைய வேலையை செய்யுது. பஞ்சபூதங்களும் அது அதனுடைய காரியங்களை சரியா செய்கின்றது. மரண தேவனும் அந்த பயத்தினால் தான் தன் தொழிலை சரியாக செய்கின்றான் என்பதாகவே இங்க இந்த மந்திரம், இந்த 3வது மந்திரம் மிக ஆழமான ஒரு உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுது. அப்ப அந்த மரண தேவனாகிய யமதர்மராஜன் தான் இத எடுத்து சொல்றாரு. அப்ப நாம இங்க அந்த இயற்கையின் காவலனான அந்த கடவுளே இருக்கின்றார் என்பதினாலே, இந்த இயற்கை சக்திகள் வந்து ஒரு பயத்தோடு அவருக்கு கட்டுப்பட்டு கடமையாற்றுகின்றன என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப பொதுவாக இறைவனை வந்து நம்ம அன்பு, இனிமை, மென்மை, கருணை என்ற அடிப்படை அம்சங்களில் தான் நம்ம இறைவனை பார்க்கிறோம். ஏன்னா உண்மையிலேயே இறைவன வந்து நம்ம என்ன பயப்படுற மாரி பார்க்கிறோமா? இறைவன கண்டா நம்ம பயந்துக்கிறோமானா? இல்ல. ஏன்னா இறைவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அன்பே வடிவானவனாக இருப்பான், இனிமையா இருப்பான், மென்மையா இருப்பான், கருணையே வடிவானவனாக இருப்பான். அப்படித்தான் நம்ம இறைவனை பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதே மாதிரி இறைவனுடைய ஒரு மறுபக்கம் இருக்குது. அதையும் நம்ம மறந்து விடக்கூடாதுன்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுபக்கம் இருப்பது போல,
இறைவனிடத்திலும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க யமதர்மராஜன் சுட்டிக்காட்டுகிறார். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப பயங்கரம், கொடூரம், கொடுமை அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா? இதுவும் நம்ம நடைமுறையில இந்த பிரபஞ்சத்துல பார்க்கிறோம். இங்க இந்த உலகத்துல நம்ம இடத்துல 2 விஷயங்கள் அனுபவமாகுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நமக்கு சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. அது மாரி நம்மிடத்துல இருக்கின்ற பண்பு நலன்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மிடத்துல அன்பு, இனிமை, கருணையும் இருக்கு. நம்மிடத்திலேயே பயம், பயங்கரம், கொடுமைங்கிற குணநலன்களும் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்ம எதுல மேலோங்கி இருக்கிறோமோ, அதற்கேற்ற சுபாவம் நம்மிடத்துல வெளிப்படும். இப்ப நீங்க ஒரு அன்பு, கருணை உள்ளவனா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாரையும் நேசிப்பீங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வீங்க. இதே ஒரு பயங்கரவாதியா, ஒரு கொடுமைக்காரனா நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க கொலை, கொள்ளை அப்படிங்கிற வேலைகள்ல ஈடுபட போறீங்க. இவ்வளவு தானே நடக்கப் போகுது. அப்ப இந்த 2 விஷயங்களையும் உள்ளடக்கியதாகவே மனிதன் இருக்கின்றான். மனிதனிடத்திலே இந்த 2 பண்பு நலன்களும் கலந்தே இருக்கின்றன. இத பிரிக்க முடியாது. மனிதனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. ஆனால் இந்த பண்பு நலன்களில் நாம் எந்த பண்பில் மேலோங்கி இருக்கின்றோம் என்பதை நாம் தான் பகுத்து, பிரித்து, அறிந்து வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை சரியாக போகும். அததான் இங்க சொல்றாரு. யமதர்மராஜன் என்ன சொல்றாருன்னா, அது மாரி இறைவனிடத்திலும் இந்த 2 அம்சங்கள் இருக்குது. அதுதான் உங்களிடத்திலே வெளிப்படுது. அப்ப இறைவனும் ஒரு வகையில நமக்கு அன்பு, கருணை, மென்மை பொருந்தியவனாக இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல கண்டிப்பானவனாக இருப்பான். பயங்கரமானவனாக இருப்பான். கொடுமைக்காரனாக இருப்பான். அப்படியும் நாம் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க உணர்த்துறார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, இப்போ ஒரு நல்லது, ஒரு கெட்டது அப்படிங்கிற 2 விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துல கலந்து இருக்கிறத தான் நம்ம அனுபவப்படுறோம். ஏன்னா, அந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் நம்ம இங்க எல்லா அனுபவங்களும் நம்ம இடத்துல நேருது. அதாவது ஒரு நல்லதும் நடக்குது, ஒரு கெட்டதும் நடக்குது. அப்ப இங்க இருமைகள் என்ற இந்த 2 விஷயங்களுக்குள்ள நம்ம இருந்து கொண்டிருக்கிற வரைக்கும், நமக்கு இந்த 2 விஷயங்களும் அனுபவமா ஆக்குவோம். சுக துக்கங்களா நம்ம அனுபவமா ஆக்குவோம். அந்த அடிப்படையில் தான் நமக்கு மரண பயம் வருது. அப்ப நம்ம இந்து மதம் என்ன பண்ணுது? அந்த இறைவனை படு பயங்கரத்தின் அடையாளமாகவும் காட்டுவதற்காகவே சில கடவுள்களை உருவகப்படுத்தி கொடுக்குது. அந்த அடிப்படையில தான் காளி தேவி, நரசிம்மமூர்த்தி, ருத்ரன் போன்ற தேவதைகள் எல்லாம் நம்ம இந்து மதம் கொண்டு கடவுளுடைய வழிபாட்டுல கொண்டு நிறுத்துது. ஏன் அந்த மாதிரி தேவதைகளை கொண்டு நிக்க வைக்குது அப்படின்னா, இந்த கொடூரமான மனிதர்கள் அந்த கொடூரமான தேவதைகளால் தான் கட்டுப்படுவார்கள். இல்லன்னா அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இங்க அன்பு, கருணை உள்ளவனுக்கு பிரச்சனை இல்ல. அவன் சராசரியா அத வாழ்ந்துட்டு போயிடுவான். ஆனா இந்த கொடூர மனம் படைத்தவன், கோபம், கொடுமை செய்யக்கூடியவன்லாம் என்ன பண்ணுவான்னா, யாருக்குமே பயப்பட மாட்டான். அப்ப அவனுக்கு ஒரு பயத்த நீங்க குடுக்கணும்னா, அவனை விட கொடூரமானவன், பயங்கரமானவன் ஒருத்தன் அவன் முன்னாடி நின்னா தான் அவன் பயப்படுவான். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில் இறைவன் வெளிப்பட வேண்டும். வெளிப்பட்டால் தான் அப்படிப்பட்டவர்களுக்கும் அது புரிய வரும் என்ற ஒரு ஆழமான உண்மையை இங்க யமதர்மராஜன் சொல்றார். ஏன்னா இங்க இறைவன் நம்ம நினைச்சுட்டு இருக்கிற மாரி கருணை, அன்பு வடிவாகவே இருந்தாலும், நல்லவர்களுக்கு நல்லவனாக இருப்பான். கெட்டவர்களுக்கு கெட்டவனா இருப்பான். இல்லன்னா, இங்க இதை கட்டுப்படுத்த முடியாது. இந்த பிரபஞ்சம் ஒரு இயற்கை நீதிக்குள்ள இயங்காது. பாதிப்புக்கு வந்துடும். அதனால இங்க நம்ம அந்த 2 தன்மைகள்லயும் இறைவனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளும்போது, இங்க மரண பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் அந்த புரிதலின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக இறைவனை நோக்கி திருப்பி விட முடியும் என்பதாக இந்த மந்திரம் இங்கு சுட்டிக்காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்றைக்கு நேரம் கருதி இந்த 3வது மந்திரத்தோட இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். நம்ம அடுத்த வகுப்பு 4வது மந்திரத்திலிருந்து தொடங்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.